ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்குது. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே. ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது டெஸ்ட் மேட்ச் ப்ளஸ் 5வது டெஸ்ட் மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய பின்னடைவுங்கிறது ஏற்பட்டிருக்கு. ப்ளஸ் அது என்ன டீட்டெயிலாக முழுசாக பார்த்துடலாம். 4வது டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் நிறைய இன்ஜுரிஸ் ஏற்பட்டுருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா அவர் முழங்காலில் காயம், தசையை பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா அவர் இந்த 4வது டெஸ்ட் மேட்சும் 5வது டெஸ்ட் மேட்சும் ப்ளே பண்ண மாட்டார். அவர் ரூல்ட் அவுட் ஆகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட் மேட்சுமே விளையாட போகிறது கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அவர் திருப்பி அனுப்பிட்டாங்க. ப்ளஸ் அதனால் 2 டெஸ்ட் மேட்ச்லையும் அவர் கிடையாது. அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாகூர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4வது டெஸ்ட்டும் 5வது டெஸ்ட்டும் வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் அவரும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக பார்த்தீங்கன்னா அவரை மருத்துவக்குழு கண்காணிச்சிட்டு வராங்க. ப்ளஸ் 4th டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவரும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேயர் ஆகாஷ் தீபை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பண்ணார். 2வது டெஸ்ட்டில் சூப்பராக பண்ணார். 3வது டெஸ்ட்டில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் ப்ளஸ் 4th டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அவருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் 4th டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்படி பல பின்னடைவுகள் 3 பவுலர் பின்னடைவு ஆகியிருக்காங்க. ப்ளஸ் ஹர்தீப் சிங்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அன்சுல் கம்போஜுங்கிற சிஎஸ்கேயோட பெஸ்ட்டு பவுலரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த ஒரு பவுலரை பிளேயிங் லெவன்ஸில் இடம்பெறுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட துணை கேப்டன் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா கையில் இன்ஜுரி ஆகிருந்து அப்படி சொல்லியிருந்தாங்க. போன டெஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆகிருந்தது 3வது டெஸ்ட் மேட்ச்லேயே. ப்ளஸ் 3வது டெஸ்ட் மேட்ச்சுக்கு 4வது டெஸ்ட் மேட்ச்சுக்கு நிறைய கேப் இருக்குல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் என்னதான் இந்த ரெக்கவர் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் முழு நேர விக்கெட் கீப்பராக பயன்படுத்தாமல் ப்ளஸ் ஒரு பேட்டராக மட்டும் இந்த 4வது டெஸ்ட்டில் பயன்படுத்தலாங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அவருக்கு பதிலாக விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் துருவ் ஜுரேல இந்த மேட்ச்சில் பிளேயிங் லெவன்ஸில் இறக்கிறதாகவும் ப்ளஸ் அவரை 1-day-1 பொசிஷனில் இறக்கிறதாகவும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ப்ளஸ் அதை முழுசாக நம்ம பார்க்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ரெகுலராக ரிவ்யூ வீடியோஸ் கிரிக்கெட் அப்டேட்ஸ் கிரிக்கெட் ஃபன் எல்லா வீடியோ நம்மகிட்ட கிடைக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. நம்ம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா உங்கள் ஃபேமிலி நண்பர்கள் யார்கிட்டையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.